வணக்கம் சுட்டீஸ். நான் தான் உங்களோட ஜீபும்பா பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த கதையோட பேர் என்னன்னா நேர்மையான ஓட்டுநர். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? செந்திலும் கணேசனும் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது நல்ல மழை பெஞ்சு 2 பேரும் நல்லாவே நனைஞ்சிட்டாங்க. வீட்டுக்கு போக ஆட்டோ ரிக்ஷாவை கூப்பிட்டாங்க. யாருமே நிற்கலை. கடைசியாக ஒருத்தர் நிப்பாட்டினாரு. உடனே 2 பேரும் உள்ளே ஏறினாங்க. 2 பேருக்கும் டீ குடிக்கணும்னு ஒரு டீ கடையில் நிப்பாட்டினாங்க. ஆனால் அந்த டிரைவர் மட்டும் எவ்வளோ வேண்டி கேட்டுக்கிட்டோம் டீ குடிக்க மாட்டேன்னு சொன்னார். ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஏன் சார் டீ குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஓட்டுநர் சொன்னார், இல்லை சார், மதியம்தான் என்னோட பாட்டி இறந்துட்டாங்க. அவங்களோட சடங்குக்காக பணம் சேர்க்கத்தான் நான் சவாரி வந்தேன். நீங்கள் கொடுத்த காசு அதுக்கு உபயோகமாக இருக்கும். வேண்டிய பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் டீ குடிக்க என் மனசு ஒத்துக்கலன்னு சொன்னார். நண்பர்கள் 2 பேரும் எல்லா பணத்தையும் அவருக்கே கொடுக்க முன் வந்தாங்க. அதையும் ஏற்க மறுத்தார் அந்த ஓட்டுநர். அவரோட கடின உழைப்பையும் நேர்மையான வாழ்க்கையும் பார்த்து 2 பேரும் வியந்தாங்க. சுட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாம் நேர்மையாக உழைக்கிறத என்றைக்குமே நிறுத்தக்கூடாது. அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.